ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரேன் என்றவாறே அம்மா வெளியேறியதும் வாசு கோபத்தோடு மனைவி பானுவிடம் சத்தம் போட்டான். காலங்காத்தால வயசானவங்களை பட்னியாவா வெளியே அனுப்புறது? டிஃபன் சாப்பிட்டு போங்கன்னு ஒரு வார்த்தை கேட்டியா? வீட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் ஒரு ஆம்பளை கத்தக்கூடாது. டாக்டர் அவர்களை வெறும் வயிற்றோடு தான் வர சொல்லியிருக்கிறார். ஏதோ டெஸ்ட் எடுக்கணுமாம், அதான் சாப்பிடாம போகிறாங்க. இதை கேட்டதும் வாசுவின் கோபம் இன்னும் வீரியமேறியது. வெளியே எட்டி பார்த்தான். அம்மா தெருமுனையை எட்டி இருந்தாள். வேகமாக பைக்கில் சென்று அம்மாவை பிடித்தான். அம்மா, ஒரு நிமிஷம் நில்லு. ஹோட்டலில் இட்லி வாங்கி தர்றேன். டாக்டரை பார்த்ததும் சாப்பிட்டு நிதானமாக வீட்டுக்கு வா. பட்டினி கிடந்தா உனக்கு தலை சுத்தும் அப்படி என்றான். அம்மா பொறுமையாக கேட்டாள். வீட்டில் என்ன நடக்குதுன்னு நீ கவனிக்கவே மாட்டியா? ஹோட்டல் இட்லியை வாங்கி தர்றேன்னு இப்படி ஓடி வர்றியே, அப்போது பானு டிஃபன் பாக்ஸில் கொடுத்து அனுப்பின இந்த வீட்டு இட்லியை என்ன செய்கிறது? வாசு வழிந்தபடி நின்றான்.